அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலு. இந்த பதிவுல நம்ம என்ன பார்ப்போம்னா, அட்சய திருதியை 2024 இந்த வருஷம் வரக்கூடிய அட்சய திருதியில ஒரு மகிமை இருக்குங்க. என்னன்னா, எல்லா வருஷமும் அட்சய திருதினாவே என்னன்னா மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம் நமக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். அந்த அட்சய திருதியை இந்த வருஷம் வெள்ளிக்கிழமையில ஃபாலோ ஆகுது. அதாவது வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய அட்சய திருதி. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோட நாள். அந்த மகாலட்சுமியோட நாள்ல இந்த அட்சய திருதி வருவது மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. இப்ப என்னைக்கு நடக்கிறது அப்படின்னா, மே மாதம் 10ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை விடியற் காலையில திருதியை ஆரம்பிச்சு அன்றைக்கு முழுக்க திருதியை திதி இருக்கு. அட்சய திருதினா என்ன அப்படின்னா, சித்திரை மாசம் வளர்பிறை திருதியை திதி தான் அட்சய திருதியைன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு வருடமும் நமக்கு சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி அட்சய திருதியாக கருதப்படுகிறது. ஏன் இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட ரீதியாக பாத்தீங்கன்னா, சித்திரை மாசம்னாவே உங்களுக்கு தெரியுங்க. சித்திரை மாசம் சூரியன் மேஷ ராசியிலே உச்சத்தை பெறுகிறார். இப்ப சூரியன் யாரு? ஆத்மகாரகன், தந்தைக்காரகன், பிதுர்காரகன். அப்போ இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய இந்த நாள்ல சந்திரன் திருதியை திதியில பிரவேசம் பண்றாரு. அப்ப திருதியை திதி எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் நின்ற டிகிரியிலிருந்து 24லிருந்து 36க்குள். சூரியன் நின்ற டிகிரியிலிருந்து சந்திரன் நின்ற டிகிரி பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில ஃபால் ஆகுங்க. அப்போ ரிஷப ராசியில சந்திரன் என்ன நிலை பாத்தீங்கன்னா உச்ச நிலையை பெறுகிறார். அப்போ சந்திரனும் உச்சம், சூரியனும் உச்சம். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில சந்திரனும் உச்சமாகி சூரியனும் உச்சம் ஆகும்போது ஆத்மகாரகனாகிய சூரியன் உச்சம், மனோகாரகனாகிய சந்திரன் உச்சம். மனசு சந்தோஷம், மகிழ்ச்சி, சொல்லனா சந்தோஷம். தாயாருக்கு காரகன். அப்போ தந்தைக்குரிய காரகன் சூரியன், தாயாருக்குரிய காரகன் சந்திரன். இந்த தாயாருக்குரிய காரகனும் தந்தைக்குரிய காரகனும் அம்மையும் அப்பனும் ஆகிய சூரியனும் சந்திரனும் இந்த நாள்ல உச்சத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ உச்சத்தை பெறும்போது கண்டிப்பாக இந்த காலங்களிலே செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு ஆத்ம திருப்தியும் மனோ திருப்தியையும் நிச்சயமாக தரும். மேஷராசியிலே சூரியன் உச்சம், ரிஷபராசியிலே சந்திரன் உச்சம். அதுவும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சந்திரனோட குரு பிரவேசம், குருவும் இணைந்திருக்கிறார். அப்போ சூரியன், சந்திரன், குரு. அப்போ மாதா, பிதா, குரு இவர்கள் மூவருமே சேர்ந்து ஒரு பெரிய சந்தோஷ ஒரு காம்பினேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்சய திருதியை இந்த 2024 வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வளர்பிறை திருதியை. அட்சய திருதினா என்ன அப்படின்னா வளர்ந்து வருதல் அப்படின்னு அர்த்தம். வளர்க அப்படின்னு அர்த்தம். வாழ்க வளர்கன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் அட்சய திருதியில செய்யக்கூடிய காரியங்கள் வாழும் வளரும் அப்படின்னு அர்த்தம். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வளமுடனும் வாழ்கக்கூடிய வளரக்கூடிய நாள் தான் அட்சய திருதி. இது மகாலட்சுமியினுடைய அருள். இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, ஆதிசங்கரர் ஒரு ஏழைக்காக செல்வத்தை வரவழைத்த நாள் இந்த நாள். ஒரு ஏழையினுடைய வேண்டுதலுக்காக ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி கூரையை பிடிச்சு வாசக்கால பிச்சுக்குன்னு தங்கம் கொட்டியதாக வரலாறு. அப்போ இந்த நாள்ல நீங்க கனகதாரா ஸ்தோத்திரத்தையோ இல்ல மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தையோ சொல்லும் போது கண்டிப்பாக கூரையை பித்து கொண்டு தங்கம் வரும். கூரை பிச்சுன்னா கூரை பிச்சுன்னு வரும்னு அர்த்தம் இல்லை. நீங்க டைரக்ட் மீனிங் எடுத்துடக்கூடாது. எப்படியாவதும் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பணமும் சேரும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, பிச்சாண்டவர் வடிவத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பிரம்மராட்சசனுடைய பிடியை நீக்கிய நாள் இந்த நாள். அன்னலட்சுமி பிச்சாண்டவருக்கு அன்னம் பாலித்த நாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ காசியில அன்னலட்சுமி விசேஷம் இதுதான் காரணம். அடுத்தபடியாக அது மட்டும் இல்ல, பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த நாள். பாண்டவர்கள் வனவாசம் போனாங்க. வனவாசத்துல அஞ்ஞான வாசனும் ஒரு வருஷம் ஓட்டினாங்க. அந்த அஞ்ஞான வாசத்துல காட்டுல மறைந்திருந்து வாழணும்.
அந்த மறைஞ்சிருக்கும் போது சாப்பாடு எல்லாம் பிரச்சனை வரும். அந்த சாப்பாடு பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே அட்சய பாத்திரம் என்கின்ற அட்சய பாத்திரம் வந்த நாள் தான் இன்றைக்கு அட்சய திருதியை. இந்த பாத்திரத்துல சாப்பாடு வந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட நாள் தான் இந்த நாள். அப்ப இந்த நாளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். அதை பாருங்க. முக்கியமாக இந்த நாள்ல கடன் வாங்கக்கூடாது. தயவு செஞ்சு யாராவது இந்த நகை கிடைக்கும் துணி கிடைக்கும் போய் அக்கௌண்ட்ல துணி வாங்குறேன், அக்கௌண்ட்ல நகை வாங்குறேன், வெள்ளி பாத்திரம் வாங்குறேன் அப்படின்னு வாங்கிடாதீங்க. உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க கடங்காரன் என்கின்ற பெயரோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இந்த நாள்ல நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். கடன் வாங்கினா கடன் வளரும், ஒருத்தனை திட்டனா உங்களுக்கு பழிச்சொல் வளரும். இப்படியாக அப்ப இந்த நாள்ல நல்லதே செய்ய வேண்டும், கண்டிப்பாக நல்லதே செய்ய வேண்டும். அப்ப நல்லது என்ன செய்யணும் அப்படின்னா, கடன் வாங்குறது நல்லது தானே சார் அப்படின்னா, கடன் இருப்பும் போது வாங்கலாம். முக்கியமாக கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க பாருங்க. மேக்சிமம் சிட்டில கிரெடிட் கார்டு இல்லாம ஒரு ஃபேஷனா இருக்கு. அந்த கிரெடிட் கார்டு அவருடைய வாழ்க்கையை நிலைகுலைக்க செய்யக்கூடிய ஒரு காரியம் என்பதை மறந்துடுறாங்க நிறைய பேர். இந்த டைம்ல கிரெடிட் கார்டுல வாங்கிக்கலாம், 45 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ளே பே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. இது கடன் வாங்குவதற்கு ஈக்குவல். அதனால தங்கம் வாங்குறேன் வெள்ளி வாங்குறேன்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா ஜென்ம கடன்காரன் என்கின்ற பெயரு உங்களுக்கு வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க, இது உண்மை அப்படின்னு அர்த்தம். சரி, அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக கையில காசு இருந்துச்சுன்னா தங்கம் வாங்குங்க. உங்களுடைய ஓன் மணில டெபிட் கார்டு மூலமா வாங்குங்க, தப்பு கிடையாது. கிரெடிட் கார்டு வாங்கிடாதீங்க, டெபிட் கார்டுல வாங்குங்க. பணம் சேர்த்து வச்சிருந்தா வாங்குங்க. தங்கம் வாங்குங்க, இருப்பவர்கள் தங்கம் வாங்குங்க, இல்லாதவர்கள் வெள்ளி வாங்க. அதுவும் இல்லையா, கவலையே படாதீர்கள். மகாலட்சுமியுடைய அம்சம் தங்கம் வெள்ளியில மட்டும் கிடையாதுங்க. மிக மிக பார்க்கடலிலே தோன்றிய மகாலட்சுமி. பார்க்கடல் உப்பு கடல். அப்போ உப்பினுடைய அம்சம் தான் மகாலட்சுமி. அப்போ மகாலட்சுமி உப்பு வாங்குங்க, ஒரு 1/4 படி உப்பு வாங்குங்க. அந்த 1/4 படி உப்பு வாங்கினீங்கன்னாவே 1 கிலோ உப்பு வாங்குங்க. அதுவே உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தை தரும். உப்பு அது மட்டும் கிடையாது, திருஷ்டி தோஷத்தை போக்கும். உப்பு நீங்க அட்சய திருதியில வாங்கிட்டீங்கன்னா உங்க மேல திருஷ்டி, பொறாமை, பொச்சரிப்பு, உங்க பங்காளி சண்டை பிரச்சனை இதெல்லாம் இங்க பாருங்க, இதெல்லாம் கூட டக்கு 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 டக்குன்னு கிளியர் ஆயிடுங்க உப்பு வாங்கினா. உப்புக்கு இவ்வளவு மகிமையான்னு நினைக்காதீங்க. உப்பு தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் உங்களுக்கு வசியம் பண்ணக்கூடியது. இன்னும் சொல்ல போனா இந்த சூனியத்தை நீக்கக்கூடியது. இதுக்கெல்லாம் உப்பு இல்லைன்னா வேற ஒண்ணும் பண்ண முடியாது. திருஷ்டி தோஷம் என்கின்ற பெரும் தோஷம், உயிரையே போக்கக்கூடிய தோஷம், அது தோஷம். அப்பேற்பட்ட தோஷத்தை போக்கக்கூடியது உப்பு. உப்புக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு. அது மட்டும் கிடையாது, மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை தரும், ஒரு சின்ன ஒரு சிறுங்காரத்தை தரும் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்ப என்ன செய்யலாம்? உப்பு வாங்கலாம். உப்பு மட்டும் வாங்கலாமா அப்படின்னா, அரிசி, பருப்பு, சர்க்கரை இது மாதிரி எது வேணாலும் வாங்குங்க. சாப்பாட்டு பொருள் கண்டிப்பா வாங்குங்க. முக்கியமா தண்ணி எடுத்து டம்ளர்ல தண்ணி வச்சு சுவாமிக்கு நைவேத்தியத்துல வைங்க. நெய்வேத்தியத்தை வைக்கிறது மறந்துடாதீங்க. நைவேத்தியம்னா சுவாமிக்கு படைச்சல். என்ன போடலாம் அப்படின்னா, சக்கரை பொங்கல் செய்யுங்க. அக்கார் அடிசல் போட முடியல அப்படின்னா கல்கண்டு பொங்கல் வைங்க. இல்லை எதுவுமே செய்ய முடியல, வெறும் கல்கண்டையாவது வைங்க, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கல்கண்டா பட்டு நைவேத்தியம் பண்ணுவது, நெய் விட்டு நைவேத்தியம் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க மட்டும் சாப்பிடாதீங்க, 4 பேருக்கு கொடுங்க. முக்கியமாக ஒரு 4 பேருக்காவது சாப்பாடு போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அட்சய திருதியில 4 பேருக்காவது சோறு போடணும். அன்னம் பரிபாலிக்கணும். அன்னம் பரிபாலத்துனா உங்களுடைய 7 தலைமுறைக்கும் உங்க வம்சாவளிக்கே சாப்பாடு பிரச்சனை வராது. சாப்பாடு பிரச்சனை வராது. நம்ம தான் செல்வம் நினைக்காதீங்க. என்னதான் செல்வம் இருந்தாலும் வயிறு பிரச்சனை ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சாப்பிடவே முடியாம இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. டயபெட்டிக்ஸ் சாப்பாடு இருந்தா கூட சாப்பிட முடியாதவங்க இருக்காங்க இல்லையா, அதுவும் அன்ன பிரச்சனை தான். அதுக்கும் அன்னதானம் பண்ணும்போது கண்டிப்பாக கிளியர் ஆகும். அப்போ என்னென்ன வாங்கணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அன்னைக்கு உப்பு வாங்கணும், மஞ்சள் வாங்கணும், குங்குமம் வாங்கணும், அடுத்தபட்டு அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும்,
சர்க்கரை வாங்கணும். இது மாதிரி மங்கள பொருட்கள் எல்லாமே வாங்குங்க. எது வேணாலும் வாங்குங்க. ஆனா கடன் கொடுத்து மட்டும் கடன் வாங்கிடாதீங்க, காசு கொடுத்து வாங்குங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தானத்தை நீங்க கொடுக்க கொடுக்க, இந்த பொருளை வாங்க வாங்க தானம் கொடுக்க கொடுக்க இந்த பொருள் வளரும். அப்ப நீங்க அன்னதானம் பண்ண பண்ண உங்க வீட்டுல தானிய பஞ்சம் இருக்காது, சாப்பாடு பிரச்சனை இருக்காது, நிச்சயமாக இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. இது 100% உண்மை. அப்போ கொடுக்க கொடுக்கத்தான் நல்லா வரும். அடுத்தபடியா புதிய முயற்சிகள் செய்யணும், ஒரு கடை ஆரம்பிக்கணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, தைரியமா இந்த 10/5/2024 தைரியமாக ஆரம்பிங்கள். வெற்றி உங்கள் பக்கம். அதுல குறிப்பா எந்த டைம்ல ஆரம்பிச்சா நல்லது அப்படின்னா, லக்னம் போட்டு பார்த்து முடிவு பண்ணணும். அதுக்கு டைம் இல்லாதுங்க, கவலைப்படாதீங்க. சுக்கர ஓரை அப்போ அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வருது, காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள சுக்கர ஓரை, மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் சுக்கர ஓரை, இரவு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சுக்கர ஓரை. இந்த 3 டைம் ஞாபகம் வச்சுங்க. இந்த 3 டைம்ல கண்ணை முடிவு நீங்க ஆரம்பிங்க, வெற்றி உங்கள் பக்கம் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம், கண்டிப்பாக. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, அட்சய திருதியை இன்றைக்கு ஒரு பொன்னான நாளாக கருதப்படுகிறது. சரி, அட்சய திருதி மட்டும்தான் நம்ம அன்னதானம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு திருதியை திதியிலையும் நீங்க பண்ணக்கூடிய தானங்கள் தர்மங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். வளர வளர என்னாகும், பூர்வ புண்ணிய பலம் நன்றாக இருக்கும். பூர்வ புண்ணிய பலம் வந்துச்சுன்னா உங்களுடைய சந்ததிகள் தலை தூங்குவார்கள். சந்ததி தான் பிறந்து போச்சேன்னு நினைக்காதீங்க, சந்ததிகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம பிள்ளைகள் நல்லா இருந்தாதான் நமக்கு மகிழ்ச்சி இல்லையா? அப்ப நம்ம பிள்ளைகள் வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா நமக்கு வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. புத்திர சோகமாகிடும். அந்த புத்திர சோகத்தை போக்கி புத்திர யோகத்தை தரக்கூடியது இந்த அட்சய திருதி என்றால் மிகை அல்ல. அன்பிற்கிடையவர்களே, இந்த அட்சய திருதி வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்காமல் நம்மை சுற்றி உள்ளவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே நம்மளுடைய சந்தோஷம் பெருகும். அதனாலதான் இந்த சுதாமா கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கும்போது எதுவுமே இல்லாம அவளை கொடுத்தார். அப்போ கொடுக்கணும், கொடுக்க ஒரு வாய் சாப்பிட்டதுக்கே அவருடைய வீடு மாட மாளிகை ஆகி போச்சு. 2வது வாய் சாப்பிடும்போது மகாலட்சுமி சொன்னாலாம், கிருஷ்ணா நீ 2வது வாயும் சாப்பிட்டுட்டா நான் இங்கிருந்து கிளம்பி சுதாமா வீட்டுக்கு போயிடுவேன். மகாலட்சுமி அப்போ 2 வாய் 2 பேருக்கு அன்னம் போட்டாவே மகாலட்சுமி நம்ம வீட்டுல வாசம் பண்ணுவாள் என்பது நிச்சயம். நன்றி, வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலு. நன்றி.